இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஆசீர்வாதத்துக்கென்று ரட்சிப்புக்கென்று அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உங்களில் அநேக பேர் ஒவ்வொரு நாள் டே வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மிக பிரயோஜனமாக இருக்கிறது. புதிய புதிய சத்தியங்களை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நாமத்தை உயர்த்தும் அவருடைய ஊழியக்காரிகளாய் மாறவே வாஞ்சிக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்றெல்லாம் உங்களில் ஏராளமான பேர் எங்களுக்கு அந்த செய்திகளை தெரிவிக்கின்றீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ரட்சிக்கப்படவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களில் நீங்கள் வளரவும், உங்களுடைய குடும்பங்களை ரட்சிப்பில் நடத்தவும், உங்களுடைய சொந்த பந்தங்களை ரட்சிப்பில் நடத்தவும், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பணியாற்றும் இடங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக நீங்கள் இருக்கவுமே ஆவியானவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் அழகான ஒரு சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுடைய கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் பாதாள பேய்களுடைய சத்துருவின் ஆவியின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அதாவது ஒரு நிலத்தில் எப்படி களைகளெல்லாம் எடுத்து அதை உழுதுண்டு ஏர் ஓட்டி அதில் விதையை விதைக்கிறது போலதான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகம் என்னும் நிலத்தில் தன் உயிரை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி பாவப்படுகொலிலிருந்து மரணக்குழியிலிருந்து பிசாசு பிடியிலிருந்து சிக்கிய மனித குலத்தை மீட்டு ஆண்டவராக இயேசு அபிஷேகித்து அவருடைய அபிஷேக பலத்தினால் அவர் சித்தத்தை செய்யும் ரட்சிப்பின் ஜனங்களை தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக கோடி கோடியான மக்களை பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில் இந்த உலகத்தில் அக்கிரமக்காரர்களும் கொலைக்காரர்களும் துன்மார்க்கர்களும் கொள்ளைக்காரர்களும் மோசக்காரர்களும் கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களும் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் தேவனுடைய மகிமை விளங்கும் நாடுகளுக்கும் தீவிரவாதிகளாக எழும்பி அழிவை கொண்டு வருகிறவர்களும் அக்கிரமங்களை கொண்டு வருகிறவர்களும் கோடி கோடியாக ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் என்னும் நிலத்தில் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக என் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் சாத்தானும் பாவ விதைகளை அவர்கள் உள்ளத்திலே விதைத்து இந்த தேவ ராஜ்யத்தின் கிறிஸ்துவின் மகிமை உள்ள பிள்ளைகள் எல்லாம் பரியாசம் என்கிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், அவர்களை பல விதத்தில் குற்றம் சாட்டுகிறவர்கள், அவர்கள் மேல் பழி போடுகிறவர்கள், சபைகளை கெடுக்க நினைக்கிறவர்கள் என்று சொல்லி சாத்தானுடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே பிசாசு வைத்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு முதல் மனிதன் ஆதாம் குடும்பத்தில் பாவம் நுழைந்ததன் விளைவு ஒரு மகன் காயன் பொல்லாங்கு நிறைந்தவனாய் பொல்லாதவனாய் இருந்தான். ஒரு மகன் ஆபேல் உத்தமமும் உண்மையும் உள்ளவனாய் இருந்தான். இவன் தேவனுக்கு பிரியமான காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறவனாக இருந்தான். அவனோ தேவன் அருவருக்கிற செயல்களிலே காயின் ஈடுபட்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் கொலைக்காரனாகவும் அவன் மாறி போனான். இதுதான் சாத்தானுடைய பிள்ளைகளுடைய முன் அடையாளம், தேவனுடைய பிள்ளைகளுடைய முன் அடையாளமாக. அன்பான தேவ ஜனங்களே, இப்படிதான் இந்த உலகில் தேவனுடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்திற்காக வாழக்கூடிய பரிசுத்த பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கிற ஜனங்கள் கோடி கோடியாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் துன்மார்க்கர்களும் அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரர்களும் இதோ பொய்யர்களும் தீவிரவாதிகளுமாக கோடி கோடியாக இருப்பார்கள். இவர்கள் தேவனுடைய ஜனம், அவர்கள் சாத்தானுடைய ஜனம். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகின்றீர்கள், எந்த கூட்டத்தை நோக்கி நீங்கள் போகின்றீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரோ தன் உயிரை கொடுத்து நம்ம எல்லாம் அவருக்கென்று மீட்டு விட்டார். சரி,
இந்த உலக முடிவில் கிறிஸ்து இயேசு வரும்போது என்ன நடக்கும்? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இதோ 41வது வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய தூதுவர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமக்காரர்கள் யாவரையும் எடுத்து அவர்களை நெருப்பிலே தூக்கி எறிந்து சுட்டெரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்ல கதிர்கள் உள்ள ஜனங்களையோ அவர் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைப்பார். எத்தனை மகிமை என்று விளங்குகிறதா? என் அன்பான தேவ ஜனங்களே, உலக முடிவில் அதுதான் நடக்கும். கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கோடி கோடியான அக்கிரமக்காரர்களும் அழிக்கப்படுவார்கள், எரிந்து போவார்கள், நிர்மலமாவார்கள். ஆனால் தேவ ஜனங்களோ பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவார்கள். ஆகவே நண்பான தேவனுடைய பிள்ளைகளை, அனுதினமும் நாம் தேவ சத்தியத்தின்படி நடந்து ஆவியானவரால் நடத்தப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு உத்தமம் உண்மையும் உள்ள ஜனங்கள் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உமது இரத்தத்தை ஊற்றி உமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட ஜனங்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வைத்திருக்கிறீர். ஆனால் சாத்தானும் கூட அக்கிரமங்களால், விபச்சாரத்தால், வேசித்தனத்தால், கொலை வெறியால், மத வெறியால், தீவிரவாத வெறிகளால் கோடி கோடியான மக்கள் கூட்டத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறான். ஆனால் உலக முடிவிலையோ தேவனே நீர் வரும்போது, உம்முடைய தூதுவர்களை அனுப்பும்போது இந்த அக்கிரமக்காரர்கள் எல்லாரையும் பிடுங்கி வேரோடு அவர்களை நெருப்பிலே போடுவார் என்று செய்தி சொன்னீரே, உமக்கு கோடி நன்றி. ஆண்டவரே, உமது ஜனங்களையோ உமது பிள்ளைகளையோ பரலோக ராஜ்யத்தின் சொந்த ஜனங்களை அழைத்து செல்ல போகிறீரே, உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் தேவனே, இதோ உமது இரத்தத்தால் கழுவப்பட்டு உயிருள்ள வரைக்கும் உமக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளாக அவர்களை முத்திரை போட்டு நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.